அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டோம். இன்றைக்கு தமிழகத்திலே ஏழை மக்கள் நிறைந்த ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு அவர்களுக்கு விலைவாசி ஒரு சவாலாக இருக்கின்றது. இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இன்றைக்கு பருப்பு விலை, இப்படி பல விலைகள் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இருக்கின்ற சூழலை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு வறட்சி வந்தது, விலை ஏற்றமில்லை. புயல் வெள்ளம், விலை ஏற்றமில்லை. அதே போல கொரோனா காலம், ஒரு வருஷம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அந்த காலகட்டம் ஒரு ஆண்டு காலம் மக்களுக்கு வேலை இல்லாத இருந்த காலகட்டத்தில் கூட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை போட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. இன்றைக்கு ஏழைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கெல்லாம் அம்மா உணவகத்தில், சமூக கூடத்தில் உணவு தயாரித்து சுட சுட 3 வேளை அந்த ஏழைகளுக்கு உணவளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 4 ஒன்றுக்கு 7 லட்சம் பேர் கொடுத்தோம். அம்மா உணவகத்தில் ஓராண்டு விலை இல்லாம உணவு கொடுத்த அரசு அதிமுக அரசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாட்டு மக்களுக்காக உழைத்த அரசாங்கம் என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த நாட்டிலே யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், தடை கிடையாது. ஆனால் அவர்கள் சாதித்தது என்ன, அதை பார்க்க வேண்டும். ஒரு இயக்கம் என்று சொன்னால் எடுத்துடனே எந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்த சரித்திரம் கிடையாது. இன்னைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆகட்டும், எனக்கு பேரின் அண்ணா அவர்கள் ஆகட்டும், எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆகட்டும், யாரும் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை. தன்னுடைய உழைப்பை கொடுத்தார்கள், மக்களிடத்தில் நம்பிக்கை பெற்றார்கள், மக்கள் மனதிலே இடம் கிடைத்தது. அதனால் அவர்கள் நாட்டிற்கு முதலமைச்சராக வர முடிஞ்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் உழைத்தாலும் அவர்களுக்கு உயர்ந்த இடம் அதிமுகவிலே கிடைக்கும். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தவன், பெரிய அடையாளம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அடையாளம் என்று சொன்னால் உழைப்பு, சேவை, விசுவாசம், இதுதான் எங்களுக்கு அடையாளம். மற்றவர்களை போல இன்றைக்கு பல்வேறு திரைப்படங்களில் நடித்து அந்த திரைப்படத்தின் மூலமாக வருமானத்தை பெற்று அவள் ஓய்வு பெறுகின்ற காலகட்டத்திலே அரசியல் தொடங்கிய நிலை கிடையாது. இளைஞர் பருவத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை 51 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டு கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, உங்களால் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் என்ற அடையாளம் காணப்பட்டு, அதே போல சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற வாய்ப்பும் கிடைக்கப்பட்டது. எந்த அடையாளம் இல்லை, ஒரே ஒரு அடையாளம், உழைப்பு, விசுவாசம். இது 2 சேவை, இதுதான் என்னுடைய அடையாளம். இதற்கு கிடைத்தது பொதுச் செயலாளர், இதற்கு கிடைத்தது முதலமைச்சர். மற்றவரை போல அல்ல. யாராக இருந்தாலும் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் எடுத்துடனே ஹீரோ ஆயிட முடியாது. பல படத்தில் நடிச்சு பல ஆண்டு ஆகி அப்புறம் தான் ஸ்டார் கேட்டகரிக்கு வர முடியும். அதிலேயே அப்படின்னா அரசியல் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியிலே நான் இருந்த காரணத்தினாலே இன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றேன். சில பேருக்கு பொறுக்கல, பாவம், என்ன செய்யறது, எடுத்துடனே எல்லாம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். கிடைக்குமா? உழைப்பு இருந்துதானே கிடைக்கும். ஒரு மரமே, ஒரு செடி வச்சு மரம் வச்சு பிறகுதான் பழம் கொடுக்குது. அதுபோல ஒரு அரசியல் கட்சி என்றால் மக்களுக்கு உழைப்பை கொடுக்க வேண்டும். உழைப்பின் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். அப்படி சேவை செய்தால்தான்
அது நிரந்தரமாக இருக்கும், நிலைக்கும் என்பதை நேரத்தில் எடுத்து கூறி, இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை, நெசவு இரண்டு தான் பிரதான தொழில். வேளாண்மை, அடுத்தது நெசவு, இரண்டு தான் பிரதான தொழிலாக இந்த காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்றது. இந்த இரண்டு தொழிலுக்கும் ஏற்றம் பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து, அதனால் இந்த இரண்டு தொழிலும் செய்கின்றவர்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் நீர் முக்கியம். அந்த நீரை கொடுப்பதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும். ஏரி, குளம், குட்டை எல்லாம் பல ஆண்டுகளா தூர்வாராம இருந்தது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலை கிடந்தது. அப்படிப்பட்ட நீரை எல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகளை ஆழப்படுத்தி நீரை தேக்கி கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம். இது அதிமுகவுடைய திட்டம். அதே போல விவசாயிகளுக்கு அவருடைய மின் மோட்டார் இயக்குவதற்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். விவசாயிகள் தடையில்லாம வேளாண் பணிகளை மேற்கொண்டார். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல இயற்கை சீற்றங்கள், வறட்சி, விவசாயி பாதிக்கப்படுறாங்க, விவசாயி பயிர் பாதிக்கப்படுகிறது. புயல், வெள்ளம், மழை, இதனால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. அதற்கு தேவையான நிவாரணத்தை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கைத்தறி நெசவாளர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இன்றைக்கு விலையில்லா மின்சாரம், கைத்தறிக்கு 200 யூனிட், விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நெசவாளருக்கு பசு வீடுகள் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த கைத்தறி மேம்பாடு செய்ய வேண்டும் என்பதற்காக கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகம் மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று அறிவித்து அந்த டிசைனுக்காக 120 கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்தது. அதை விற்பனை செய்வதற்கு ரிபேட் வேண்டும் கேட்டாங்க. அதிமுக ஆட்சியில் 350 கோடி இதற்காக மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதே போல கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசாங்க நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்து பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இன்னும் பல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதே இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. நாம சொல்லல, திமுக கட்சி சேர்ந்த கவுன்சிலர்களே வெளிப்படுத்துறாங்க. உண்மைதானே? அந்த திமுக கவுன்சிலர்களே திமுக மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்தாங்கல்ல. இப்படி ஊழல் நிறைந்த இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இன்றைக்கு பணியாளர் பற்றாக்குறை 60% இருக்குது. அதனால இந்த மாநகராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முடங்குகின்றன. இதையெல்லாம் மாற்றுவதற்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.